குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவராக இருப்பவர் ஏர்போர்ட் மூர்த்தி. இவர் சமீப காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி எம்பியுமான திருமாவளவனை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வருகிறார். குறிப்பாக சொந்த சாதி பற்று பிரசாதி நட்பு என்ற அடைமொழியுடன் பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி மேடைகளில் தொடர்ந்து பேசி வருகிறார். இதற்கிடையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சமயத்தில் நாம் தமிழர் மேடையில் பேசிய ஏர்போர்ட் மூர்த்தி திருமாவளவனை ஒருமையில் பேசி கடுமையாக திட்டி தீர்த்தார். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் கடந்த மே மாதம் 19ஆம் தேதி பெரம்பலூரில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக விசிகாவினர் திரண்டு போராட்டம் நடத்தினர். மேலும் அவர் தங்கியிருந்த விடுதி மீது கற்கள் வீசப்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இந்த சூழலில் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி அக்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்று சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்திருந்தனர். அப்போது அவர்களுக்கு ஆதரவாக ஏர்போர்ட் மூர்த்தியும் அங்கு வந்திருந்தார். அந்த நேரத்தில் அலுவலக நுழைவு வாயிலில் காத்திருந்த 4 பேர் கொண்ட கும்பல் திடீரென ஏர்போர்ட் மூர்த்தியை சராமாரியாக தாக்க தொடங்கியுள்ளது. அதில் ஒருவர் ஏர்போர்ட் மூர்த்தியை ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்து அவரது செருப்பால் அடித்தார். அப்போது ஏர்போர்ட் மூர்த்தி தன்னை தற்காத்து கொள்வதற்காக தன் பாக்கெட்டில் வைத்திருந்த கத்தியை எடுத்து அவர்களை பதிலுக்கு தாக்கியுள்ளார். ஒரு கட்டத்தில் அந்த கும்பல் ஏர்போர்ட் மூர்த்தியை மீண்டும் மீண்டும் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச்சு சென்றது. மேலும் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் விசிகாவை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. அதோடு இச்சம்பவம் குறித்து பேட்டியளித்த ஏர்போர்ட் மூர்த்தி காவல்துறைக்கும் அரசுக்கும் தெரிந்தேதான் இந்த தாக்குதல் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே ஏர்போர்ட் மூர்த்தி கத்தியால் வெட்டியதில் விசிகாவை சேர்ந்த திலீபன் என்கிற மனோகரன் என்பவருக்கு இடது கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். சென்னை காவல்துறை டிஜிபி அலுவலக வாயிலில் போலீசார் முன்னிலையில் நடந்த இந்த தாக்குதல் சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.